தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் யார் காரணம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை சொல்ல தான் உன்னையும் கௌதமை தேடினேன். ஆனால் நீயே போலீஸோட இங்கே வந்துட்ட, மீடியாவும் வந்துட்டாங்க. இப்போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சகுந்தலா பேச ஆரம்பிக்கிறாங்க. சகுந்தலா சொன்னதை கேட்டு எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. அந்த சமயம் அக்கௌண்டர் தன்னுடைய மனைவியோட இங்கே வராரு. அவரும் பார்த்திங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 25 கோடியை யார் எடுத்தது அப்படின்ற உண்மையை அவரும் சொல்கிறாரு. அபிஷேக் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போகிறாங்க, எங்கே தன்னை கையை காட்டிடுவானோ அப்படின்ட்டு. ஆனால் கை காட்டின ஆளே வேறு. யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தை. ஸோ லக்ஷ்மிகாந்த் தான் அந்த 25 கோடியை எடுத்ததா அவர் கை காட்டுறாரு. அதை பார்த்ததுமே லக்ஷ்மிகாந்த் என்னடா இவன் பொய் சொல்கிறான், அபிஷேக் நீயாவது பேசு, சகுந்தலா நீ சொல்லு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் பதட்டமாக, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னியே என்ன, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லக்ஷ்மிகாந்துக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இங்கே சகுந்தலா லக்ஷ்மிகாந்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு இடத்துல பேசுவேன், அப்போ நான் பேசும்போது நீ திரும்ப பதில் பேசக்கூடாது, சைலண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதை லக்ஷ்மிகாந்த் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது லக்ஷ்மிகாந்தோடைய அக்கௌண்ட்டில் 25 கோடி டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கதை அந்த இடத்துல ஆதாரமாக சகுந்தலா காமிச்சதும் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல லக்ஷ்மிகாந்தனால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா உனக்காக நான் உயிரினாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழியை ஏற்றுட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் தான் அண்ணன் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மதுமிதா கிட்ட சகுந்தலா மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. போனவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்காரிக்கிட்ட நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே செம்ம கோபத்தோட இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சகுந்தலா உடைச்சிட்ருக்காங்க. என்ன மாம் இப்படி பண்ணிட்டீங்க, மாமாவை மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து என்னையும் கழித்தீங்க சொல்கிறியா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் மதுமிதாவுக்கு சந்தேகம் இன்னும் போகவே இல்லை. எனக்கு என்னவோ இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் குழப்பத்திலே தான் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் திஷ்டி கழிக்க இங்கே செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பூசணிக்காயை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பாட்டி அகிலாண்டேஸ்வரி. அவரும் எடுத்துகிட்டு வராங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வரிசையாக நிற்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே பில்லரே மதுமிதா தான், பெரிய பில்லர் கௌதம் தான் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி பேசுவாங்க. அதை பார்த்து இங்கே சகுந்தலா மதுமிதா மேலே கோவப்படுறாங்க. இவளுக்கு இந்த அளவுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி இவளை அடுத்த முறை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ளே இங்கே வன்மத்தோடு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் திஷ்டி கழிக்கிறாங்க. அப்போ தான் பாட்டி மதுமிதா கிட்ட கௌதம் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாலும் மதுமிதாவுக்கு அந்த சந்தேகம் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் ரூமுக்குள்ளே தனியாக மதுமிதா உட்காந்துட்டு இருக்காங்க. மதுமிதாவை பார்க்க பாட்டி அகிலாண்டேஸ்வரி வராங்க. அப்போது மதுமிதா அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுமா ஏன் அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாட்டி இன்னும் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா லக்ஷ்மிகாந்த் மாமா அப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவர் மேலே பழி போட்டிருக்காங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல். இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு இங்கே மதுமிதா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாட்டி மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சகுந்தலா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல கௌதமுடைய அம்மாவை பற்றி மதுமிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மதுமிதாவும் இதை பற்றி நான் கௌதம் கிட்டே கேட்கலான்னு நினப்பேன். ஆனால் அம்மாவை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அதனால அவர்கிட்ட பேச முடியலை. சரி கௌதமுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சகுந்தலாவால் தான் எல்லா பிரச்சனையுமே, கௌதமுடைய அம்மாவை தப்பாக அவதூறாக பேசி அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. கௌதமுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது, 2 வயசில். அவளையும் தூக்கிட்டு கௌதமுடைய அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலை, காணாமல் போயிட்டா. அவள் ரொம்ப நல்லவ, அப்பாவே உலகம் தெரியாதவ ஒன்றை மாதிரியே அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி மதுமிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு பெருசாக படிப்பறிவு கிடையாது, ஆனால் நீ படித்த பொண்ணு, இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. கௌதம் பார்த்தா சகுந்தலா மேலே
அந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கான், ஆனால் அவள் அதுக்கான தகுதியானவளே கிடையாது அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மதுமிதாவுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம். சரி, அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு தான்மா கௌதமை கூட்டிகிட்டு நான் பழனிக்கு போயிட்டேன். அன்றைக்கி போகாமல் இருந்திருந்தா என் மருமகளை வீட்டை விட்டு நான் போக விடாமல் தடுத்திருப்பேன். இருந்தாலும் ஒரு வகையில் நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் அன்னைக்கு பழனிக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா கௌதமும் என் மருமக கூடவே போயிருப்பான், என் கூட இருந்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பற்றியும் கௌதமுடைய தங்கச்சியை பற்றியும் மதுமிதா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போது சகுந்தலா இந்த அளவுக்கு மோசமானவங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் மதுமிதாவுக்கு வந்துடுச்சு. அதே சமயம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மதுமிதாவினால் நம்ப முடியலை. அதை பாட்டி புரியுது, நீ ரொம்ப நல்லவ, படித்தவ, அதனால உண்மை என்ன ஆதாரம் என்ன அப்படின்றத நீ ஆராயிற. ஸோ மதுமிதா, நீ தான் கௌதமை எப்படியாவது சவுந்தரலா கிட்டே இருந்து அந்த பாச வலையிலேருந்து நீ வெளியில் கொண்டு வரணும், சவுந்தரலாவுடைய உண்மை முகத்தை நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூமில் சகுந்தலா, அபிஷேக் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அன்னைக்கு மட்டும் கௌதம் வீட்டில் இருந்திருந்தா, அதாவது பாட்டி கூட கோவிலுக்கு போகாமல் வீட்டில் இருந்திருந்தா கௌதமுடைய அம்மாவை மேலே அனுப்புன மாதிரி நான் கௌதமையும் மேலே அனுப்பியிருப்பேன், இப்போது இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது கௌதமுடைய அம்மாவை இவங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது கௌதமுடைய தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி எபிசோடில் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அபிஷேக், அஸ்வினி இவங்க 2 பேரும் கௌதமுடைய அப்பாவுக்கு பிறந்தவங்க கிடையாது. கௌதம் அண்ட் மாயா இவங்க 2 பேரும் தான் கௌதமுடைய அப்பாவுக்கு பிறந்தவங்க. ஸோ இது எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க. அப்போது கௌதமுக்கு இன்னொரு தங்கை இருக்காங்களா, அவங்க எப்போ எபிசோடுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி எபிசோடில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கௌதம் இல்லாத எபிசோடு மாதிரி இல்லை. ஸோ இங்கே 1 வீக்காக கௌதம் மிஸ் ஆகிறாரு. ஸோ நாளைக்காவது வந்துடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், கண்டிப்பாக அடுத்த வாரம் தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.